வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் நினைவு கூறப் போகும் மனிதர் ஒரு தலைவர் மட்டும் அல்ல, ஒரு போராளி மட்டும் அல்ல, ஒரு முழு யுகமே. வை.உ. சிதம்பரம் பிள்ளை. ஆரம்ப வாழ்க்கை. வை.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் 1872ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே தேசப்பற்று, சமூக அக்கறை, தமிழ் மொழி மீது ஆழ்ந்த காதல் கொண்டவர். வழக்கறிஞர் வாழ்க்கை. அவர் முதலில் ஒரு வழக்கறிஞராக பணியாற்றினார். ஆனால் அநீதியை பார்த்து அமைதியாக இருக்க முடியாத மனிதர் அவர். அதனால்தான் அவரின் வாழ்க்கை நீதிமன்றத்திலிருந்து தேச விடுதலை போராட்டத்துக்கு மாறியது. கப்பல் ஓட்டிய போராட்டம். அந்த காலத்தில் இந்திய கடல் போக்குவரத்து வெளிநாட்டு நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அதற்கு எதிராக வை.உ.சி. அவர்கள் சுவதேசி கப்பல் நிறுவனம் என்ற ஒன்றை தொடங்கினார். தமிழர்கள் இயக்கிய கப்பல் கடலில் பாய்ந்த நாள் வரலாற்றின் திருப்புமுனை. அதனால்தான் அவர் இன்று கப்பல் ஓட்டிய தமிழன் என்று அழைக்கப்படுகிறார். தொழிலாளர் போராட்டம். வை.உ.சி. அவர்கள் தொழிலாளர்களின் உரிமைக்காகவும் உயிர் கொடுத்து போராடினார். தூத்துக்குடி தொழிலாளர்கள் மனித மரியாதையுடன் வாழ வேண்டும் என்பதே அவரின் கனவு. சிறை வாழ்க்கை. அவரின் போராட்டத்துக்கு பிரிட்டிஷ் ஆட்சி கடுமையான தண்டனை வழங்கியது. கடுங்காவல் சிறை, சங்கிலிகள், மாடுகளுடன் சேர்த்து உழைக்க வைக்கப்பட்ட துயரம். ஆனால் அவர் மனம் ஒருபோதும் அடங்கவில்லை. இலக்கிய பணி. சிறையில் கூட வை.உ.சி. அவர்கள் தமிழ் இலக்கியத்தை விட்டுவிடவில்லை. திருக்குறள், தமிழ் நூல்கள் இவற்றை ஆழமாக படித்து தமிழின் பெருமையை உலகிற்கு எடுத்துச் சென்றார். தியாகமும் முடிவும். தேசத்திற்காக அனைத்தையும் இழந்தார். செல்வம், புகழ், ஆரோக்கியம். ஆனால் தேசப்பற்று ஒருபோதும் இழக்கவில்லை. 1936ஆம் ஆண்டு இந்த மாபெரும் போராளி நம்மை விட்டு பிரிந்தார். அன்புள்ள நண்பர்களே, வை.உ. சிதம்பரம் பிள்ளை ஒரு மனிதர் அல்ல, ஒரு தீப்பொறி. அவர் தொடங்கிய பாதை இன்றும் நமக்கு பாடம் சொல்லுகிறது. சுதந்திரம் எளிதில் கிடைக்கவில்லை. அது தியாகத்தின் விளைவு. வை.உ.சி. வாழ்க்க. தேசப்பற்று வாழ்க்க. தமிழ் வாழ்க்க.